ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூவோட எபிசோட் 10க்கான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி 9 எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் நம்ம ஆசை ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் மூலமா நான் தாண்டா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஆசை அடிச்ச பார்த்துட்டு கண்ணாடி என்னடா சவுண்ட் இது கேட்கவே இவ்வளவு கொடூரமா இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹினாட்டாவும் இதான் கராசுனோட ஏசா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் காயமா கூப்பிடுறான், நீ தானே ஏசா பாக்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்ட பார்த்தல இப்பெல்லாம் பார்த்து பயப்படாத அவரை பார்த்து அப்படின்றான். இல்லையே, நான் ஒன்னும் பயப்பில்லையே, நான் வேணா ஹைட்டா இல்லாம இருக்கலாம், பவரா இல்லாம இருக்கலாம், பட் நான் கடைசி வரை ஃபைட் பண்ணுவேன் பாரு, நான் தான் ஏசா வாருவேன் அப்படின்னு சொல்றான். ஆசை எப்படி அடிச்சதை பார்த்து நிஷினோயா வந்துட்டு என்ன நீ ஜம்ப் பண்ற குறைச்சிட்ட, ஒரு மாசம் ஆச்சு நீ லேண்ட், அதனாலதான் உன்னோட ஜம்ப் குறைஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆசையோ சாரி அப்படின்னு சொல்றான். சுகாவும் நிஷினோயா பார்த்து நேருக்கு வாங்கிட்டு இவ்வளவு ஹார்ஸ் நடந்துக்கிற கூல் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். தனாகாவும் அப்படியே டைசியை பார்த்துட்டு இங்க பாருங்க ரீயூனியன் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். டைசி வந்துட்டு ஐயோ இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, இப்ப நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். தனாகாவும் அதை நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஹினாட்டா அதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துடுறான். டேய் நீ ஏன்டா குறுக்கால வந்துகிட்டு இருக்க, இது என்னோட டயலாக்டா, நான் எவ்வளவு கூலா சொல்லி பேர் வாங்கலான்னு பார்த்தா தக்காளி நீ உள்ள வந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவன் வைக்கிறான். இப்ப பாயிண்ட் கராசுனோ டீம் 5 இருக்காங்க, அந்த சீனியர் பசங்க 7 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப சீனியர் டீம்ல இருந்து ஒரு சர்வீஸ் வருது, நம்ம டீம்ல பால ரிசீவ் பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் டச் கொஞ்சம் தப்பா தான் போகுது. இதை பார்த்துட்டு கோச் இவங்க கிட்ட ரிசீவிங் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து செகண்ட் டச்சுக்கு காயாம வேம ஓடி போய் செட்டிங் போட ரெடி ஆயிடுறான். கோச் பார்த்துட்டு ரொம்ப குவிக்கா இருக்கேன், இவன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி இதுவே ஒரு மிஸ் ஆன பால் தான், இவனால எங்க செட்டிங் போட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு சம ஸ்பீடா தள்ளிடுறான் பால ஹினாட்டாக்கு. ஹினாட்டா வழக்கம் போல ஒரு குவிக் அட்டாக் போடுறான். ஒருத்தருக்கு அங்க என்ன நடந்ததுன்னு புரியல. நிஷினோயாவும் ஹினாட்டா கிட்ட வந்துட்டு நீ இதை எப்படா பழகுன, எங்க இருந்து எப்படிலாம் அடிக்கிற, என்னால பால பார்க்க கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா வெக்கத்தோட நிக்கான். கோச் வாய பழந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவங்க ரெண்டு பேரும் எந்த சிக்னலுமே கொடுத்த மாதிரி தெரியல, எப்படி ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சிங்க் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒன்னும் புரியல. அடுத்து கோச் வந்து டேய் நீ எப்படா இப்ப ஜம்ப் பண்ணி இவ்வளவு வேகமா அடிச்சா, நீ எப்படி பால் வர முன்னாடி ஜம்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்காரு. அது வந்து சார் நான் ஜம்ப் பண்ணிடுறேன் பால் என்கிட்ட வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவருக்கு ஒன்னும் புரியல, எப்படா பால் உன்கிட்ட வரும் அப்படின்றாரு. அதான் நான் இப்ப அடிக்கிறப்ப பந்த கூட பாக்கல, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செட்டர் எப்படி இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்ஷனையும் அடாப்ட் பண்ணி கரெக்டா போட்டான் அப்படின்னு யோசிக்காரு. அது மட்டும் இல்லாம இவன் எப்படி இவ்வளவு கான்பிடன்ஸா பால் என்ன தேடி வரும்னு சொல்றான், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து அப்படியே அவங்க ரெண்டு உள்ள போயிடுறாங்க. இவர் வந்து அந்த கண்ணாடிட்ட சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஜீனியஸா இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் சுகவரா செட்டிங் போடுறான், ஆசைக்கு ரொம்பவே சூப்பரா போடுறான். அது ஆசைக்கு ஸ்ட்ரைட் லைன்ல அடிக்கிறான். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைட் ஸ்பைக் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான், அதையும் பண்றான் ஆசை. கோச் இப்ப சுகவா பார்த்துட்டு சொல்றாரு செட்டுக்கும் ஸ்பைக்குக்கும் நடுவில் அந்த ஒரு செகண்ட்ல கரெக்டா பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்கான். சோ இது ஒன்னும் ஒரே நாள்ல பிராக்டிஸ் பண்ணி வர முடியாது, இதெல்லாம் பல நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சுகாவை பார்த்து சொல்றாரு. அண்ட் இவனை எல்லாருமே ட்ரஸ்ட் பண்றாங்க, இவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சுகாவை பார்த்து சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம கிட்ட ரொம்பவே சூப்பர் டேலண்டான ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் செட்டரா இருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் அதிகமா எல்லாராலையும் நம்பப்படுற ஒருத்தன் செட்டரா இருக்கான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த டீம் எல்லாம் பார்த்தா ஒன்னும் பேடான டீம் மாதிரியே தெரியலையடா, கண்ணாடி இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அடிக்கான். அடன் கொய்யால நான் பல வாட்டி உன்ட்ட ஏதோ தானடா சொல்லி கூப்பிட்டு இருந்தேன், நீ தானடா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பக்கம் ஆசை அங்கிட்ட அடிக்கிறான், இன்னொரு பக்கம் ஹினாட்டா டனக்கா அடிச்சு பாயிண்ட் தராங்க. இப்படியோ பாயிண்ட் போய்கிட்டே இருக்குது. பாயிண்ட் வந்து 18-24 இருக்குது. அதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம சீனியர் டீம் தான் வின்னிங், அவங்க தான் 24ல இருக்காங்க. கோச் வந்துட்டு இந்த மிடில் பிளாக்கர் எதுக்கு இந்த குட்டி பையனை போட்டாங்க, இவன் பாக்க நல்லா குவிக் அட்டாக் எல்லாம் பண்றான், பட் இருந்தாலும் இவனால எப்படி பிளாக் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்காரு. சோ இப்போ ரொட்டேஷன்ல ஆசையும் ஃப்ரண்ட் ரோல இருக்கிறான். ஹினாட்டா வந்து அவனுக்கு தான் பிளாக் பிடிக்கணும். இப்ப கண்ணாடியும் பார்த்துட்டு ஓ ஹினாட்டாவோட ஆசையே இதுதான், அவன் கராசுனோ ஸ்கூல்ல செலக்ட் பண்ணதுக்கான காரணமே இந்த லிட்டில் ஜெயிண்ட் மாதிரி ஒரு ஏசா மாறணும்னு சொல்லிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோச் வந்துட்டு ஆமா அவனும் ஒரு ஏஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா அதனாலதான் இப்ப ஹினாட்டாவும் அதே மாதிரி ஏஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப அவன் ஒரு ஏஸ் கூட ஆப்போசிட்ல நின்னு பிளாக் பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். நம்ம கோச் ஓ இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹினாட்டாவும் பிளாக் நிக்கும் போது நான் இப்ப கராசுனோட ஏஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கேன், அவரை நான் பிளாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட நின்னுட்டு இருக்கான். இப்ப அதே மாதிரி நம்ம டீம்ல இருந்து சர்வீஸ் அடிக்கிறாங்க. நிஷினோயா ரிசீவ் பண்றா, சுகாரா செட் பண்ணிடுறான். நம்ம ஆசை வந்து அடிக்க ரெடி ஆயிடுறான். ஹினாட்டாவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு கையை நீட்டுறான், பட் ஆசை அவனோட கையில பட்டு ரொம்பவே பின்னாடி அடிச்சிடறான். சோ பாயிண்ட் இப்ப ஆசை டீமுக்கு வந்துருது. இவங்க 25-19 சொல்லி இந்த மேட்ச் முடிச்சிடறாங்க. ஹினாட்டா வந்து அவனோட கையை பாக்குறான், கையால அப்படியே சவந்து போயிருக்குது. என்னடா இவர் இப்படி அடிக்கிறாரு, இத்தனைக்கு ஒரு மாசமா விளையாட கூட இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். காயம் வந்துட்டு நீ பிளாக் இப்படி வைக்கணும், கையை கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹினாட்டா அதை எதையும் கவனிக்க கூட இல்ல. டே முட்டா பையல நான் சொல்றது உனக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா அப்பதான் யோசிச்சு பார்க்க நான் இந்த லிட்டில் ஜெயிண்ட பாத்துருக்கேன், அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் இலச்சே போயிருந்தாலும் எப்பவுமே அவர் ஜம்ப் பண்றது நிறுத்தவே மாட்டார் கோட்டுக்குள்ள. சோ அப்ப அது எனக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது. ஏன்னா அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவர் கண்டிப்பா பாயிண்ட் வாங்கி தருவாரு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதனாலதான் அவர் ஏசுன்னு சொன்னாங்களா, எனக்கு இப்ப ஆசையை பாக்குறப்ப அதே ஃபீல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து காகியாமா பார்த்துட்டு ஏஸ்ன்றது ரொம்ப அமேசிங்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்து இப்ப ஆசையை ஒரு பால் அடிக்க ரெடி ஆயிடுறான். ஹினாட்டா வந்து ஏதோ கனவுல நின்று இருக்க மாதிரி நின்று வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானும் ஒருவேளை ஆசைக்கு மாதிரி ஹைட்டாவோ பவராவோ இருந்தா என்னாலே அட்டாக்கர் ஆக முடியும்ல, ஏஸ் ஆக முடியும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல லிட்டில் ஜெயிண்ட் தான் பெஸ்ட், அவர் ஹைட்டா இல்லைனா கூட அவர் தானே ஏஸ் அப்படின்ற மாதிரி அவரையும் நினைச்சு பார்க்க இப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆசைக்கு ஸ்ட்ரைட்டா ஹினாட்டாக்கே அடிக்கான். ஹினாட்டாக்கு அங்க கான்சியஸ்ல இல்லையா டப்புன்னு மூஞ்சோட சேர்ந்து பால வாங்குறான். வாங்கின வேகத்துக்கு அப்படியே படுத்துறான். எல்லாரும் கூடிடுறாங்க. ஆசை வந்துட்டு தெரியாம அடிச்சிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாகாவும் டே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு பக்கம்
டைச்சி வந்து நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல எனக்கு மூஞ்சி அடி வாங்குறதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்ல, வாங்க விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா மூஞ்சி அப்படியே இருள் அடிச்ச மாதிரி ஆயிருது. என்னடான்னு பார்த்தா அங்க காகியாம மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹினாட்டாவை. மேட்சுக்கு நடுவுல நீ என்னடா கனவு காண்டுகிட்டு இருக்க அப்படின்னு முன்னாடி நடந்து வர்றான். ஹினாட்டா எந்திரிச்சு பின்னாடி நடந்து போறான். எனக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி தெரியுது. ஏசுன்றது ரொம்பவே கூலானது, இந்த மாதிரி டீகாயா இருக்கிறது ஒண்ணுத்துக்கு உதவாதது, வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அண்ட் நீ ஆசை மாதிரி ஹைட்டாவும் பவராவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. இல்ல நான் ஒண்ணு அப்படிலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லி சமாளிக்க. நீ ஒண்ணு இப்ப ஏசாகணும்னு சொல்லி கனவு காணல, நீ ஆசையை பார்த்து இப்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். இப்ப நான் பொறாமப்படுறதுனால என்ன அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்க. உனக்குலாம் என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது, நீ எப்பவுமே ஹைட்டா இருக்கிற அதனால உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். டைஸ் வந்து கோவம் ஏதோ திட்ட வரா. நேரம் வெளியே இருந்து ஒருத்தர் வராரு. டே வாலிபால் பசங்களா, மேட்ச் இப்ப பாருங்க டைம் லேட் ஆயிடுச்சு, என்ன நீங்க இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்ணாடியும் போயிட்டு எப்படியோ அவரை பேசி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் விளையாண்டு நானே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு அவர் அனுப்பிடலாம். டைச்சியும் சரி வாங்க இப்ப மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம டீம் வந்து 8 பாயிண்ட், நம்ம சீனியர் டீம் பசங்க வந்து 14 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆசையும் அந்த சீனியர் பிளேயரும் பிளாக் பிடிக்க ரெடியா இருக்காங்க. இந்த ரொட்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நீ அந்த சின்ன பையனை பாத்துக்க, அவன் கண்டிப்பா ரொம்ப அடிக்க வருவா, அதனால அவனை நம்ம பிளாக் பண்ணணும் அப்படி ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. காகியாமாவும் முன்னாடி வந்துட்டு நான் இப்ப பால இவனுக்கு தான் போட போறேன், உங்களால முடிஞ்சா பிளாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஓ நீ எங்களை மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்காரு. ஆமா நான் உங்களை மிரட்டுறேன்னு வச்சுக்கோங்க, பட் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு மன்னிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்றான். அந்த சீனியர் பிளேயர் சிரிச்சுக்கிட்டே ஓ ஓகே கேட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோச் வந்துட்டு என்னடா இவன் முட்டா பயலா இருக்கான், நம்ம ஃபாஸ்ட் அட்டாக்னாலே யாருமே பிரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி அடிச்சு முடிக்கிறதா, இவன் என்ன இவனுக்கு தான் போட போறேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாம இருக்காரு. ஹினாட்டாக்கும் ஒன்னும் புரியல, என்னடா இந்த காகியாமா என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவ்வளவு பெரிய டாலான ஆளா இருக்காங்க, இவங்க கையை தாண்டி நான் எப்படி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். காகியாமா வந்துட்டு உன்னோட ஜம்பை மட்டும் வச்சு உன்னால ஒன்னும் ஏஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். தனக்கா கொஞ்சம் கோவப்படுறான். ஆசை வந்து நில்லு, அவன் ஏதோ சொல்ல வர அப்படின்றான். ஆனா இருந்தாலும் நான் இருக்கிறப்ப நீ தான் இங்க கிரேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசைக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் அடிப்பான். ட்ரிபிள் பிளாக் இருந்தாலும் அவங்க கையை தாண்டி அது பால் உள்ள உழும், ஒன்னால அப்படி அடிக்க முடியாதான். ஆனா நான் செட் பண்ணிருக்கப்ப என்னைக்காவது நீ பிளாக்ல மாட்டி இருக்கியா? இப்ப அப்படியே ஆப்போனன்ட் டீம்ல இருந்து சர்வீஸ் வருது, நம்ம டீம்ல பால ரிசீவ் பண்ணிடுறாங்க. காகியாமா செட் பண்ண ரெடி ஆயிடுறான். பால் கிட்ட வரும்போது காகியாமா கத்துறான், சுத்தி ஓடு உனக்கு வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா ஒரு பக்கம் ஓடுறத பார்த்து அந்த 3 பிளாக்கர்ஸ் அவன் கூடயே போறாங்க. ஹினாட்டாவும் அப்படியே அந்த பக்கம் போற மாதிரி போயிட்டு என்னால அடிக்க முடியலனா சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். பிளாக்கர்ஸ்க்கு ஒரு செகண்ட் ஒன்னும் புரியல. ஹினாட்டா இந்த பக்கம் ஓடும்போது எனக்கு பிளாக்ல மாட்டுறதே பிடிக்காது, நான் அதை வெறுக்கிறேன். ஆனா எப்பெல்லாம் நான் ஏறி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் எப்பவுமே பிளாக்ல மாட்டிறேன், என்னால ஏஸ் மாதிரி பிளாக்க தாண்டி சவர உடச்சிட்டு அடிக்க முடியல. ஆனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப காகியாமா ஒரு டைலாக் சொல்றான், நான் இருக்கிறப்ப நீ தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்றான். பால டம்னு அடிக்கிறான் ஹினாட்டா. அங்க இருந்து யாராலையும் ரிசீவ் கூட பண்ண முடியல. இப்படி அடிச்சு ஹினாட்டா ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். அடிச்சு முடிச்ச அப்புறம் காகியாமா சொல்றான், நீ ஏஸ் இல்லதான், ஆனா உன்னோட ஜம்பிங் எபிலிட்டிஸும் என்னோட ஃபாஸ்டான செட்டிங்கும் சேர்றப்ப எத்தனை பிளாக்கர்ஸ் வந்தாலும் எந்த கொம்பே இருந்தாலும் சரி ஒன்னெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசைக்கு ஃபோர்ஸ் அடிச்சு பாயிண்ட் வாங்கி தருவான், நீ இந்த மாதிரி ஓடி ஓடி பாயிண்ட் வாங்கி தர முடியும், ஆனா எப்படி வாங்கினாலும் பாயிண்ட் தான். நான் இந்த மாதிரி உன்னை டீகா யூஸ் பண்றதால எல்லா அட்டாக்கர்ஸும் உன்னால ஃப்ரீ ஆக முடியும், ஏஸ் முத கொண்டு எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவாங்க. காகியாமா வந்துட்டு இப்ப சொல்லு நீ டீகா இருக்கிறது உனக்கு கூலான வேலையா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாவா அவனோட கையை பார்த்துட்டு நான் அப்படி நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். குட் அப்படின்னு காகியாமா சொல்றான். ஆசை ஹினாட்டாவை பார்த்துட்டு இப்ப கடைசி ஒரு ஷாட் அடிச்ச பாத்தியா ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா அந்த ஒரு வார்த்தை கேட்டு அவ்வளவு சந்தோஷமாயிடுறான். கோச் வந்துட்டு டே கண்ணாடி இவங்க 2 பேர் என்ன சொன்ன, காகியாமா ஹினாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க இதுக்கு முன்னாடி ஜூனியர் ஸ்கூல்ல எதுவும் ஒன்னா படிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்காரு. இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணாங்க, முதல்ல சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பாங்க, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க அப்படின்றாரு. கோச் வந்துட்டு என்ன கொடுமடா இது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கரசோன டீம் வந்து 18 பாயிண்ட், சீனியர் பசங்க 20 பாயிண்ட் இருக்காங்க. சீனியர்ல ஒருத்தர் வந்து சரி இவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம் அப்படின்ட்டு அவர் சர்வீஸ் அடிக்க போறாரு. பார்த்தா ஒரு ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறாரு. அதை ஹினாட்டா ரிசீவ் பண்ண ரெடி ஆகுறான். பட் பால் அவன் வர்றதுக்குள்ள முன்னாடி விழுந்துருது. பால் ஏன்னா ஆடிக்கிட்டே வரும் ஜம்ப் ஃப்ளோட்ன்றப்ப கண்ணாடியும் பார்த்துட்டு இது என்ன விதமான சர்வீஸ் சார், புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க. அதுக்கு கோச் சொல்றாரு இதுக்கு பேர் தான் ஜம்ப் ஃப்ளோட், நார்மலா வர்ற மாதிரி பால் ஸ்ட்ரைட்டா வராது, இது ஷேக் ஆகிட்டே வரும், அதனால ஒருத்தரால கூட இது சரியா ரிசீவ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் போட்ட சர்வீஸ் பார்த்து யாமகுச்சி வாயை பழந்து நின்னுக்கிட்டு வெளியே பாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்கப்ப கியோகோ வந்துட்டு யாமகுச்சி உன்னோட பாயிண்ட் தான் போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அடுத்து பாயிண்ட் மாத்தி விடுறான். அப்படியே தொடர்ந்து டனாக்காக்கு ஒரு சர்வீஸ், சூக்கிக்கு ஒரு சர்வீஸ், இன்னொரு சர்வீஸ், மொத்தமா அப்படியே 24 கொண்டு வந்துறாரு. என்னடா 4 பாயிண்ட் ஒரே மனுஷன் இவ்வளவு ஒரு ரோல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான் யாமகுச்சி. கடைசி அந்த மேட்ச் முடிச்சு வைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சர்வீஸ் இருக்காது. எப்படியே இந்த டைச்சி கையில போயிருது. டைச்சி ரிசீவ் பண்ணிடுறான். காகியாமா செட் பண்றப்ப ஹினாட்டா ஏறான் ஜம்ப் பண்ணி. அங்க இருந்து பிளாக்கர்ஸ் இந்த வாட்டி ஒன்னு அடிக்க விட மாட்டோம் ஷாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க ஒருத்தர் இருக்கேன் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் காகியாமா டனாக்காக்கு செட் பண்றான். டனாக்கா இந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். பட் எல்லாரும் கீழே விழுன்னு பார்த்தா நிஷிலா பறந்து போய் எடுத்துறான். அது சுகாரா வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஹினாட்டா கையை உடச்சிட்டு பின்னாடி விழுது. பாயிண்ட் ஆயிருது. சோ ஜெயிச்சிடறாங்க இந்த மேட்ச். போட்ட 2 செட்லயுமே சீனியர் பசங்க தான் ஜெயிச்சாங்க. சோ அவங்கள அடுத்து நாங்க போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க சீனியர் பசங்க எல்லாம். அடுத்து பசங்க எல்லாம் ஒன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு கோச் சொல்றாரு நாளையில இருந்து உங்களுக்கு ஃபுல்லா ரிசீவிங்க்கு தான் ட்ரைனிங் தர போறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க ரிசீவிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி கை கால் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ஸ்ட்ரெச் பண்ண போயிட்டாங்க. கண்ணாடி வந்துட்டு இவங்களோட ரிசீவிங் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்காரு. எனக்கு ரிசீவிங் கூட இப்ப பிரச்சனை இல்ல, செட்டரா நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்றாரு. நான் இதுக்கு முன்னாடி செலக்ஷன் எல்லாம் பண்ணதே கிடையாது, செலக்ஷன்றது ரொம்ப டஃபா இருக்கும் போல, எனக்கு இந்த 2 செட்டர்ல யார செட்டரா போடுறதுன்னு சொல்லி அவருக்கே தெரியாம இருக்காரு. இப்ப ஹினாட்டா வந்து ஆசைகிட்ட பேச வர்றா. நான் ஒன்னும் ஏஸ் கிடையாது, ஆனா ஏஸ் எல்லாருக்கும் என்னால ஒரு பாதை மாதிரி உருவாக்கி தர முடியும் அப்படின்றான். ஏன்னா நான் தான் கிரேட்டஸ்ட் டீகாய் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுவும் காகியாமா இல்லாம என்னால பண்ண முடியாது. சோ நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். நேரம் ஆசையை சொல்றான். இங்க பாரு ஏஸ்ன்றது என்னவோ ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். ட்ரிபிள் பிளாக் இருக்கும்,
அதெல்லாம் தாண்டி ஃபோர்ஸ் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான். பட் ஒரு செட்டரே உனைய பார்த்து ஆசம் அப்படின்னு இருக்கா, அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றான். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கிறோம்னு சொல்லி முக்கியம் கிடையாது. நம்மளை பார்த்து அது ஆப்போசிட் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பயப்படணும். லைக் இப்ப இந்த ஒரு பிளாக்கரை பாருங்களேன், என்னமா அடிக்கிறான் இவன், வேற லெவல்ல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பார்த்து ஒரு 4-5 பேர் பயப்படணும். ஹினாட்டா ஆமா ஆமா அப்படின்னு சொல்றான். சரி லெட்ஸ் டூ அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசகி சொல்றான். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் சொல்றான். கோச் வந்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம டீம் எப்பவுமே வீட்டுக்கு போற முன்னாடி ரவுண்ட் அண்ட் இந்த குரூப்பை கத்துவாங்களே அது மாதிரி கத்துவாங்க. கராசுனோ ஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சோ 10 எபிசோட் ஆயிருக்குது கராசுனோ டீம் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு. இதுக்கப்புறம் தான் கராசுனோ டீமோட ஆட்டத்தையும் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லி ஒரு லைக்கை போட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.